Yes, good morning, teachers. Madam, start பண்ணிடலாமா? அகல்யா மேம். சார் ஒரு minute sir. ஓகே. ஷேர் பண்ணுங்க மேம். சார் ஸ்டார்ட் பண்ணுவா? எஸ் மேடம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா சார்? எஸ் மேம், விசிபிளா இருக்கு. ஓகே சார். ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்குற யூனிட் வந்துட்டு யூனிட் 4. ஸோ அதில் வந்து வெக்டர் கேல்குலஸ், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு உங்களுக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உள்ள ஃபர்ஸ்ட் செக்ஷன் வெக்டர் கேல்குலஸ், அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் நடத்துறதுல உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டவுட் எதுவும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது மட்டும் நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மற்ற டைமில் நீங்கள் மைக் ஆன் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு கேட்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேவா? வேற எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் வெக்டர் டிஃபரன்ஷியேஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன், வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கேலர் பொட்டன்ஷியல். அடுத்தது கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ், லாப்லேஷியன் டபுள் ஆப்ரேட்டர் அண்ட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது இன்டகிரேஷன் பார்ட், வெக்டர் integration, line integral, conservative force field, determining scalar potential from a conservative force field, work done by a force, surface integral, volume integral, theorems of Gauss, Stokes and Green. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ இந்த சிலபஸில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா வெக்டர் டிஃபரன்ஷியேஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் அப்படின்ற இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெக்டர் டிஃபரன்ஷியேஷனுக்கு தேவையான பேசிக் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஸ்கேலார் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாகவே தெரியும். ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஸ்கேலார்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஆர் டிஸ்கிரைப்ட் கம்ப்ளீட்லி பை இட்ஸ் மேக்னிடியூட். ஸோ அதோடைய அமௌண்ட்டு, சைஸு அதை வச்சு மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு மாஸ், லென்த், டைம், டென்சிட்டி, எனர்ஜி, ஒர்த், டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே, அடுத்தது ஸ்கேலார் கேன் பி ஆடட், சப்ராக்டட் அண்ட் மல்டிபிள்டு பை அ ஆர்டினரி ரூல் ஆஃப் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ நம்ம நார்மல் அல்ஜிப்ரால எப்படி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பண்ணுவோமோ அதே இது இந்த ஸ்கேலாருக்கும் அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்னதுன்னா வெக்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா a physical quantity which are described completely by its magnitude and directions. ஸோ வெக்டருக்கு மேக்னிடியூடும் உண்டு, டைரக்ஷனும் உண்டு. ஸோ அதாவது அது வெக்டர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், இதுல இருந்து எது வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸையும் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி அது என்ன டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது அப்படின்ற அந்த டைரக்ஷனையும் நம்ம கொடுக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ், அமௌண்ட் அது எல்லாத்தையும் சொல்றது தான் உங்களுக்கு மேக்னிடியூட், அண்ட் அதோடைய டைரக்ஷன் பேசுறது இட்ஸ் டைரக்ஷன். ஸோ வெக்டர் அப்படின்றப்போ உங்களுக்கு மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். ஸ்கேலார்ன்றப்போ உங்களுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓகே, வெக்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், மொமெண்டம், டார்க், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். வெக்டர் அதாவது அந்த ஃபோர்ஸ் அப்படின்றப்போ அதோடைய டைரக்ஷன் ஒன்று கொடுப்போம், அதே மாதிரி என்ன ஃபோர்ஸ்ல போகுதுன்ற அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்.
அப்போ இது என்னது அமௌண்ட், அதாவது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது பொசிஷன் வெக்டர். ஸோ பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். எ வெக்டர் whose initial point is origin O and whose terminal point is P is called position vector of point P and is written as OP vector. ஸோ இந்த பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ நார்மலாக 2 டைமென்ஷன்ல சொல்கிறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா, ஓகே நம்ம 3 டைமென்ஷன்லேயே பார்ப்போம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் அப்படின்னா இதோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லி எடுப்போம், ஓன்னு சொல்லி எடுப்போம். ஸோ 0,0 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இன் எனி பாயிண்ட் இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எனி பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஓக்கும் பிக்குமான வெக்டர் என்ன, அந்த பொசிஷன் வெக்டர் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கும். அப்ப இந்த பியோடைய பொசிஷன் வெக்டர் என்ன அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ அந்த பியோடைய பொசிஷன் வெக்டர் எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓ பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஆரிஜின் பாயிண்ட், அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஓல ஸ்டார்ட் பண்ணுவோம், டெர்மினல் பாயிண்ட் வந்து பி. ஸோ இந்த ஓக்கும் பிக்குமான அந்த பொசிஷன் வெக்டர். ஓகேவா? ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஓ பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது யூனிட் வெக்டர். ஸோ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ் பார்ப்போம். கரெக்டா? எக்ஸ், ஒய், இசட் ஆக்சஸ் இதுல இருக்க ஒவ்வொரு ஆக்சஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா ஒவ்வொரு யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு யூனிட் வெக்டர்ஸ் எடுப்போம். ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்றப்போ, ஸோ அந்த யூனிட் வெக்டர் என்னவா இருக்கும், அதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஐ வெக்டர் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், ஒய் ஆக்சஸ்க்கு ஜே வெக்டர் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், இசட் ஆக்சஸ்க்கு கே வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யூனிட் வெக்டர்ஸை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிட் வெக்டர்ஸ்க்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மேக்னிடியூட் அப்படிங்கிறதப்போ நம்ம மாடலை அப்ளை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஐ வெக்டர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், நமக்கு 1 இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, எ வெக்டர் ஹேவிங் யூனிட் மேக்னிடியூட் அண்ட் ஹேவிங் டைரக்ஷன். மேக்னிடியூட் யூனிட்டா இருக்கணும் அண்ட் அதுக்கு டைரக்ஷனும் இருக்கணும். அலாங் த கிவன் வெக்டர் இஸ் கால்ட் அ யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ யூனிட் வெக்டரை நார்மலாக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, ஏ கேப், பி கேப், சி கேப்னு சொல்லலாம், அல்லது ஐ கேப், ஜே கேப், கே கேப் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ இனி எனி வெக்டர் ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த வெக்டருக்கு யூனிட் வெக்டர் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றப்போ, ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். ஸோ ஒரு வெக்டர் கொடுத்துட்டு அதுக்கு யூனிட் வெக்டர் கேட்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் சொல்லுவோம். கொடுத்துருக்க ஏ வெக்டருக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணுவோம் அந்த வெக்டரை. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வெக்டர் ரெப்ரசன்டேஷன் இன் 2 and 3 டைமென்ஷன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன்ல வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல சொல்ற யூனிட் வெக்டர் வந்து ஐ வெக்டர் சொல்லுவோம். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு ஜே வெக்டர், இசட் ஆக்சிஸ்க்கு கே வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, இப்போ இன் எனி பாயிண்ட், ஸோ இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எனி பாயிண்ட்டை நான் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த அதாவது இந்த ஆரிஜினுக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வெக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஓக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ அதை நம்ம என்ன சொல்ல போறோம், பொசிஷன் வெக்டர். ஸோ அப்போ ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பீன்ற பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது 3 டைமென்ஷன்றதுனால என்னவா இருக்கும் அந்த பாயிண்ட், சம் எக்ஸ், ஒய், இசட்ன்ற பாயிண்டா இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டையும் இந்த யூனிட் வெக்டர்ஸையும் லீனியர் காம்பினேஷன் பண்ணி எழுதுறது தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், பொசிஷன் வெக்டரா இருக்கும். ஸோ அப்போ பொசிஷன் வெக்டர்ன்றது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஜே வெக்டர் பிளஸ் இசட் கே வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுது. ஓகேவா? இது வந்து 3 டைமென்ஷனுக்கு. இதே இது 2 டைமென்ஷன்ல இருந்தது அப்படின்னா, இங்கே எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மட்டும்தான் இருக்கும். அதோட வெக்டர்ஸ் யூனிட் வெக்டர் பார்க்கும்போது ஐ வெக்டர், ஜே வெக்டர்னு சொல்லுவோம். எனி பாயிண்ட் இந்த ஸ்பேஸ் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா, இதோட பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஜே வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் இதோட பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, the R is a set of real number. Cartesian plane is defined R square equal to set of all x, y such that x, y belongs to R.
ஸோ இந்த கார்டீசியன் பிளேன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த 2 டைமென்ஷன். ஸோ நம்ம கிராஃப்லலாம் 2 டைமென்ஷன் வரைவோம்ல, ஸோ அந்த 2 டைமென்ஷனை நம்ம கார்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ரியல் நம்பர் செட் நான் எடுத்திருக்கேன். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் order pair of x, y such that x, y belongs to R. It is written as. ஸோ அந்த சிஸ்டம் தான் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம்? OP வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஜே வெக்டர் சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? சிமிலர்லி இன் 3 டைமென்ஷன் கோஆர்டினேட் சிஸ்டம். 3 டைமென்ஷன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அந்த செட்டை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா ஆர் கியூப் is equal to set of all order pair of x, y, z such that x, y, z belongs to R and written as OP vector equal to x I vector plus y j vector plus z k vector அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதுல பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா இப்போ கேட்டுக்கோங்க. Anyone have doubts? No doubt, ma'am. You carry on. Oh, okay. Ma'am, you carry on. I can see the messages. If they send the messages, okay, I can send right. Okay, sir. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹெட்டிங் போவோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னதுன்னா மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னதுன்னா லென்த் ஆர் நார்ம். மேக்னிடியூட் லென்த் ஆர் நார்ம் சொல்றோம். அப்போ வெக்டர் ஓபி வெக்டர் இஸ் இட்ஸ் அப்சல்யூட் வேல்யூ அண்ட் இட் இஸ் ரிட்டன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஒரு பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சோம். கரெக்டா? ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சோம். இந்த பொசிஷன் வெக்டருக்கு மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ மாடுலஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூ தான் இந்த ஓபி வெக்டருடைய மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறத எப்படி சொல்லிக்கலாம்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால அது கண்டிப்பா அப்சல்யூட் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஓகே, அண்ட் இட் இஸ் ரிட்டன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்டேட் பண்றோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த ஓபி வெக்டரை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்? எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஜே வெக்டர் பிளஸ் இசட் கே வெக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். கரெக்டா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஐ ஜே கே இதோடைய கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றது என்னவா இருக்கும் உங்களுக்கு? அந்த மேக்னிடியூடா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நோட் மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த யூனிட் வெக்டர் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் ஆர் டினோட்டட் ஆஸ் ஐஜேகே. ஓகே, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் உடைய யூனிட் வெக்டர்ஸ் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் அ பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இன் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எனி பாயிண்ட், ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் எப்படி மென்ஷன் பண்றேன்? பி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஓகே, இட்ஸ் பொசிஷன் வெக்டார் ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பொசிஷன் வெக்டார்ன்றதை எப்படி பார்த்தோம் அப்படின்னா இது ஆரிஜின் பாயிண்ட், இது டெர்மினல் பாயிண்ட் பி. ஸோ இதோடைய பொசிஷன் வெக்டரை நம்ம ஓ பி வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பொசிஷன் வெக்டரை எப்படி கால் பண்ண போறோம் அப்படின்னா ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லி கால் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்க என்ன சொல்றோம்? பொசிஷன் வெக்டர் ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஜே வெக்டர் பிளஸ் இசட் கே வெக்டர். ஸோ பொசிஷன் வெக்டர் இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது மேக்னிடியூட் ஆர் லென்த் ஆஃப் த பொசிஷன் வெக்டர். ஸோ இந்த பொசிஷன் வெக்டருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் போட்டிருப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படின்னு போடும்போது நம்ம என்ன சொன்னோம்? ரூட் ஆஃப் ஐயோடைய கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஜேயோடைய கோஎஃபிஷியன் ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் பிளஸ் கேவோட கோஎஃபிஷியன் ஸ்கொயர் பண்ணும்போது இசட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட பொசிஷன் வெக்டர், சாரி மேக்னிடியூட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் null or zero vector. So a vector having zero magnitude is called null or zero vector. Okay, அந்த ஒரு வெக்டர் எடுத்திருக்கோம். இப்போ பி வெக்டர்
ஏ வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த வெக்டருடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 0ன்னு கிடைச்சதுன்னா இந்த ஏ வெக்டரை நம்ம எப்படி கால் பண்ணலாம்? நல் வெக்டர் ஆர் ஜீரோ வெக்டர் அப்படின்னு சொல்லி கால் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ். இப்போ ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் நம்ம எடுத்திருக்கோம். If a vector A vector make angle alpha, beta, gamma with x, y, z axis. அதாவது நீங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம கிராஃப் வந்து இப்படி இருக்குது. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். எனி வெக்டர் இன் இந்த ஸ்பேஸ். ஸோ ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள் ஆல்ஃபா, ஒய் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள் பீட்டா, இசட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள் காமா. இந்த மாதிரி ஒரு வெக்டர் 3 ஆக்சிஸ் கூடயும் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா அந்த ஆங்கிளை வச்சு நம்ம அதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா கொசைன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ ஆல்ஃபாங்கிறது எக்ஸுக்கும் அந்த வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள். ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏஎக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி காஸ் பீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ ஒய் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். இதே மாதிரி காஸ் காமா பார்க்கும்போது ஏ இசட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா vector addition. A process in which 2 or more vectors can be added in the form of single vector is called vector addition. So ரெண்டு வெக்டர் A vector and B vector அப்படின்ட்டு ரெண்டு வெக்டர் எடுத்துட்டு அந்த ரெண்டு வெக்டரை நம்ம ஆட் பண்ணும்போது ஃபைனலாக ரிசல்ட் ஒரு வெக்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வெக்டர் வந்து சிங்கிள் வெக்டராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கிடைச்சதுன்னா அந்த வெக்டருக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம்னா வெக்டர் அடிஷன் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த டெஃபினிஷன் பாருங்க, ரிசல்டன்ட் வெக்டர். இட் இஸ் த சம் ஆஃப் 2 ஆர் மோர் தென் 2 வெக்டர்ஸ் கால்ட் ரிசல்டன்ட் வெக்டர். அதாவது ரெண்டு வெக்டர்ஸ் ஆட் பண்ணி கிடைக்கிற அந்த வெக்டர், அந்த சிங்கிள் வெக்டருக்கு நேம் என்னன்னு கொடுத்துக்கலாம்? ரிசல்டன்ட் வெக்டர்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது கொலீனியர் வெக்டர்ஸ். ஸோ கொலீனியர் வெக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா A vector, B vector be two vectors. They are said to be collinear if A vector equal to lambda B vector. So, நான் A vector, B vector ரெண்டு வெக்டர் எடுத்துட்டு இந்த ரெண்டு வெக்டருமே கொலீனியர் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஒரு வெக்டரை சம் ஸ்கேலாரால மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு அனதர் வெக்டர் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? கொலீனியர் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இந்த ஒரு ஸ்கேலர் வேல்யூ சொல்றோம்ல, ஸோ இந்த லாம்டா எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. லாம்டா கிரேட்டர் தென் 0வா இருந்தது அப்படின்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் பேரலல் வெக்டர்ஸ். அதாவது லாம்டா பாசிட்டிவ் வேல்யூவா இருக்குது அப்படின்றப்போ, பாசிட்டிவ் வேல்யூவா இருக்குன்றப்போ ஏ வெக்டர் அப்படிங்கிறது பி வெக்டர் அப்படிங்கிறது இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? பேரலல் வெக்டார்ஸா இருக்கும்னு சொல்றோம். ஓகேவா? அதே இது லாம்டா லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ். ஸோ ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ வெக்டர் இப்படி போச்சு அப்படின்னா பி வெக்டர்ன்றது இந்த மாதிரி டைரக்ஷன்ல போயிருந்திருக்கும். ஓகே, சரி, அடுத்தது lambda equal to 0, then A vector and B vector are said to be equal. ஸோ ஒருவேளை அந்த ஸ்கேலர் 0வா இருந்ததுன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவல் டைரக்ஷன், அதாவது ஈக்குவலா இருக்கும். ஒரே பாயிண்ட்ல ரெண்டு வெக்டர்ஸ் மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரியா? அப்போ வந்து அதோடைய லாம்டாஸ் 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பேரலல் வெக்டர்னா என்ன, பெர்பெண்டிகுலர் வெக்டர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இஃப் 2 ஆர் more than 2 vectors having same direction are called parallel vectors. ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் அல்லது ரெண்டுக்கு அதிகமான வெக்டர்ஸ் ஒரே டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்றப்போ இந்த வெக்டர்ஸை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு ஏ வெக்டர் பி வெக்டர்ன்ட்டு ரெண்டு வெக்டர் நம்ம சூஸ் பண்றோம். இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸை நம்ம பேரலல் வெக்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதோட டைரக்ஷனல் காம்போனன்ட்ஸ், தியர் டைரக்ஷனல் காம்போனன்ட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ இந்த டைரக்ஷனல் காம்போனன்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஐ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ஸ், ஜே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ஸோ அது என்ன ஃபார்மெட்லன்னா A1 by B1 equal to A2 by B2 equal to A3 by B3. ஸோ ஒரு ஐ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா அது ஜே வெக்டர் அண்ட் கே வெக்டர் இது ரெண்டுத்துக்குமே ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். இதே மாதிரி தான் ஜே அண்ட் கேக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது பெர்பெண்டிகுலர் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம்.
if two are more than two vectors making an angle of 90 degree with each other are called perpendicular vectors. So ரெண்டு vectors இருக்கு. இந்த ரெண்டு vectorsமே மேக் பண்ற ஆங்கிள் 90 டிகிரின்ற ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டரை நம்ம என்ன சொல்லலாம், பெர்பெண்டிகுலர் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இது ப்ராப்ளமேட்டிக்கா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ரெண்டு வெக்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வெக்டரையும் நான் பெர்பெண்டிகுலர் சொல்றதா இருந்துச்சுன்னா sum of product of their directional components. ஸோ இந்த directional components-அ ப்ராடக்ட் பண்ணிட்டு சம் பண்றதுக்கு என்னது ஈக்குவல் ஜீரோன்றது உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கிடைச்சதுன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் நம்ம என்ன சொல்லிக்கலாம், பெர்பெண்டிகுலர் வெக்டர்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டைரக்ஷனல் காம்போனன்ட் A1 B1 அடுத்தது பிளஸ் A2 இன்ட்டு B2 பிளஸ் A3 இன்ட்டு B3. ஸோ இது மூணையும் மல்டிபிள் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் நம்ம பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்டோடைய இன்னொரு நேம் தான் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட். The scalar product or dot product of two vectors a vector and b vector is defined as. ஸோ ரெண்டு வெக்டருக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா a vector dot b vector equal to modulus of a modulus of b cos theta அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர் theta is the angle between two vectors. ஸோ a vector b vector அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இந்த தீட்டா அப்படிங்கிறது இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா காமுடேட்டிவ். ஸோ காமுடேட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஸோ இது மாற்றி ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கும், ஆன்சர் சிமிலரா இருந்தது அப்படின்னா இதுதான் நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது காமுடேட்டிவ் ஒன். அடுத்தது செகண்ட் இது ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர். அதாவது ஒரு வெக்டர் அது கூட இட் செல்ஃபா மல்டிபிள் பண்ணுச்சு அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது அது ஒரு ஸ்கேலார் வேல்யூவா கிடைக்கும் அந்த ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. தென் a vector and b vector are orthogonal or either a vector equal to 0 or b vector equal to 0. ஓகே, இப்போ இதுல a vector இருக்கு, b vector இருக்கு. ஸோ இந்த a வெக்டரும் b வெக்டரும் ஜீரோவா இருக்கணும், டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஜீரோவா இருக்கணும் அப்படின்னா இந்த a வெக்டர் அண்ட் b வெக்டர் ஒன்னுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ பெர்பெண்டிகுலருக்கும் ஆர்த்தோகோனலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லைனா இன்டர்செக்ட் ஆகுது இல்ல பிளெயின் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றப்போ அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி மேக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிக்கலாம், ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கு, ரெண்டு பிளெயினும் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதே இன் வெக்டர்ல நம்ம பேசும்போது அந்த பெர்பெண்டிகுலருக்கு இன்னொரு நேம் தான் நமக்கு என்னது, ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அப்ப ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. தென் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் ஆர்த்தோகோனலா இருக்கும், அல்லது இந்த ஏ வெக்டர் 0 வெக்டரா இருக்கும், அல்லது இந்த பி வெக்டர் 0 வெக்டரா இருக்கும். ஓகேவா? அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது என்னதுன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ். ஸோ யூனிட் வெக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் அப்படின்ட்டு யூனிட் வெக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த யூனிட் வெக்டர்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணோம்னா ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, I vector dot I vector equal to J vector dot J vector equal to K vector dot K vector equal to 1. So similar vectors டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவல் டு 1ன்றது ஆன்சரா கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்ட் என்ன கிடைச்சது, அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு பண்ணும்போது இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் வெக்டருக்கு மேக்னிடியூட் பார்ப்போம். கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வெக்டருக்கு மேக்னிடியூட் பார்ப்போம், அடுத்தது ஐ வெக்டருக்கு மேக்னிடியூட் பார்ப்போம், அடுத்தது காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தீட்டாங்கிறது இந்த ரெண்டு வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள்னு சொல்லி நம்ம சொன்னோம். கரெக்டா? ஸோ அப்போ ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் அப்படின்னா இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் ஐ வெக்டர், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல ஜே வெக்டர், இசட் ஆக்சிஸ்ல
கே வெக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டுமே ஐ வெக்டர் தான் எடுத்திருக்கேன். அப்போ வெக்டரும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல தான் இருக்கு, ரெண்டாவது வெக்டரும் எக்ஸ் ஆக்சஸ்ல தான் இருக்கு. அப்போ ஒரே லைன்ல இருக்கும்போது அங்க ஆங்கிள் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? ஸோ அந்த தீட்டா அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0வா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ காஸ் 0 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா காஸ் 0வோட வேல்யூ என்னது உங்களுக்கு 1ன்னு சொல்லி கிடைக்குமா? ஓகே. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் ஐ, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ, யூனிட் வெக்டருக்கு மேக்னிடியூட் பார்க்கும்போது 1 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யூனிட் வெக்டர் அந்த டெஃபினிஷன்லயே நம்ம பார்த்தோம், யூனிட் மேக்னிடியூட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ யூனிட் வெக்டருக்கு மேக்னிடியூட் பார்த்தோம்னா அதோட வேல்யூ 1 தான். ஸோ இந்த யூனிட் வெக்டருக்கு பார்த்தாலும் 1 தான். ஸோ ஓவராலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ சிமிலர் வெக்டர்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகே. இதே இது வேற வேற வெக்டர்ஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணியிருப்போம்? மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஜே வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். கரெக்டா? ஸோ அப்போ ஐ வெக்டர் ஜே வெக்டர் அப்படின்றப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கிறது உங்களுக்கு ஐ வெக்டர், ஒய் ஆக்சஸ்ல இருக்கிறது ஜே வெக்டர். இன் 3 டைமென்ஷன்ல எந்த இடத்துல நீங்க ஆங்கிள் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? 90 டிகிரி மேக் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ எந்த இடத்துல நீங்க ஆங்கிள் பார்த்தாலும் உங்களுக்கு 90 டிகிரி மேக் ஆகும். ஸோ அப்போ இங்க காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து ஐ வெக்டருக்கும் ஜே வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ அப்போ ஐ வெக்டருக்கும் ஜே வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் உங்களுக்கு என்ன வருது? 90 டிகிரின்னு வருது. அப்போ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. ஸோ அப்போ காஸ் 90 டிகிரின்னு போட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஐயோடைய மேக்னிடியூட் பார்க்கும்போதும் 1 தான், ஜேயோட மேக்னிடியூட் பார்க்கும்போதும் 1 தான். ஸோ அப்போ ஓவராலாக மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வேற வேற வெக்டார்ஸ், வேற வேற யூனிட் வெக்டார்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஓகே. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். ஸோ இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஓகே. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு சொல்லி மல்டிபிள் பண்றோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இங்க? ஏ1 ஐ வெக்டர், ஏ2 ஜே வெக்டர், ஏ3 கே வெக்டர். ஸோ இந்த 3 டேர்மையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கு இந்த 3 டேர்ம் கூட நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்றேன். ஏ1 ஐ வெக்டரை யார் கூட மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா பி1 ஐ வெக்டர் பிளஸ் பி2 ஜே வெக்டர் பிளஸ் பி3 கே வெக்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ இது கூட நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா ஏ1 பி1 ஐ வெக்டர்னு வருமா இதுல? ஸோ ஏ1 பி1 ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா இங்க ஐ வெக்டர் இருக்கு, இங்க ஐ வெக்டர் இருக்கு. ஓகே. அடுத்தது ஏ1 பி1 ஸோ ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர்னு கிடைக்கும். ஓகேவா? ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர். ஸோ அடுத்தது ஏ1 பி3 என்ன இருக்கு? ஐ வெக்டர் டாட் கே வெக்டர்னு வரும். ஓகேவா? ஐ வெக்டர் டாட் ஓகே கே வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் சிமிலர் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 அப்படிங்கிறது ரிசல்ட்னு பார்த்தோம். அதே மாதிரி வேற வேற யூனிட் வெக்டர்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆகுது. ஸோ அப்போ ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர் உங்களுக்கு 0, அதே மாதிரி ஐ வெக்டர் டாட் கே வெக்டர் உங்களுக்கு 0 ஆகும். ஸோ அப்போ ரிமைனிங் கிடைக்கிறது என்னது? ஏ1 பி1 இன்ட்டு ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர்ன்றது 1. ஸோ அதுல இருந்து என்ன கிடைக்கும்? ஏ1 பி1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ இந்த ஏ1 ஐ வெக்டர் மட்டும்தான் நம்ம இது கூட மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஏ1 வெக்டர் பி1 வெக்டர்னு கிடைச்சது. ஸோ அதே மாதிரி ஏ2 இது கூட இந்த மொத்த டேர்ம் கூட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஏ2 பி2 வெக்டர்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஏ3 இந்த மொத்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஏ3 வெக்டர் டாட் பி3 வெக்டர் சொல்லி கிடைச்சிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? anyone have a doubt? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே, நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். வெக்டர் ப்ராடக்ட். ஸோ வெக்டர் ப்ராடக்ட் இன்னொரு நேம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்கேலர் ப்ராடக்ட்டுக்கு டாட் ப்ராடக்ட்னு பார்த்தோமா? இது அதே மாதிரி வெக்டர் ப்ராடக்ட்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட்னு ஒரு நேம். ஓகே. வெக்டர் ப்ராடக்ட் or cross product of two vectors a vector and b vector is defined as a vector cross b vector equal to modulus of a modulus of b sin theta n cap அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்முலா. ஓகேவா?
ஸோ இதில் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா என் கேப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, இதுல இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னது? ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளா இருக்கும். அதே மாதிரி இந்த என் கேப் அப்படிங்கிறது என்னதுன்னா யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர்ஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், இங்க எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டர் ஐ வெக்டர், இது ஜே வெக்டர், இது கே வெக்டர். ஸோ இது மூணுமே உங்களுக்கு யூனிட் வெக்டர்ஸ் தான். எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டர் ஐ வெக்டர். ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு யூனிட் வெக்டர் ஜே வெக்டர், இசட் ஆக்சிஸ்க்கு யூனிட் வெக்டர் கே வெக்டர் அப்படிங்கிறது ஓகே. இப்போ ரெண்டு வெக்டர் எடுக்கணும் அப்படின்றப்போ நான் ஐ வெக்டர் அண்ட் ஜே வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஓகே, ஐ வெக்டர் ஜே வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? மாடுலஸ் ஆஃப் ஐ and modulus of j into sin theta into n cap ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த n cap யூனிட் வெக்டர்னு சொன்னோம். ஸோ அந்த யூனிட் வெக்டர் எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ போத் வெக்டர் அப்படின்றப்போ இந்த ஐ வெக்டர் அண்ட் ஜே வெக்டர் இந்த ரெண்டு வெக்டருக்கும் ஒரு வெக்டர் நமக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? சாரி, இது ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். சரி, இப்போ இந்த ஐ வெக்டருக்கும் இந்த ஜே வெக்டருக்கும் ஒரு வெக்டர் உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது. ஸோ அந்த பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய வெக்டரோட யூனிட் வெக்டர் தான் இந்த என் கேப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஓகே, சரி, இப்போ பாருங்க இந்த கிராஸ் ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். The magnitude of cross product is equal to the area of parallelogram. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க? பேரலோகிராமோட ஏரியா ஃபைண்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது இந்த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் அ காமிடேட்டிவ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம் டாட் ப்ராடக்ட்ல. டாட் ப்ராடக்ட் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணாது? காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது if a vector and b vector are parallel, then a vector cross b vector equal to 0. So a vector and b vector இந்த ரெண்டு வெக்டருமே parallel இருந்தது அப்படின்னா then a vector cross b vector equal to 0 இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ parallel மீன் என்ன சொன்னேன்? ரெண்டு வெக்டர்ஸுமே சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா தான் parallel. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஸோ அதாவது ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ரெண்டு வெக்டர்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றப்போ தான் அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எதுலையுமே உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகாது, இந்த சேம் டைரக்ஷன்ல இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டே இருக்கிறதுனால இதுக்கு ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்னவாகும்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போடும்போது இது டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கேன். So a vector cross b vector cross c vector equal to a vector dot c vector dot b vector minus a vector dot b vector dot c vector அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். சரியா? இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சது தான். ஓகே, அடுத்தது என்னதுன்னா யூனிட் வெக்டர்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் ஐ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர், ஜே வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர், கே வெக்டர் கிராஸ் கே வெக்டர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி அப்படின்னா ஓகே, ஐ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் போட்டோம்னா நம்ம ஃபார்முலா படி என்ன அப்ளை பண்ணுவோம்? மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் ஐன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும், ஏன்னா யூனிட் வெக்டர். ஸோ அடுத்ததும் 1ன்னு கிடைக்கும் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டான்றப்போ நம்ம தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஐ கிராஸ் ஐன்னு சொல்லும்போது ஐ வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் மொதல் வெக்டருமே இருக்கு, ரெண்டாவது வெக்டருமே அதே எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு இடையில உங்களுக்கு ஆங்கிளே கிடையாது. ஓகே, அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சைன் 0 இன்ட்டு என் கேப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சைன் 0வோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஸோ ஓவராலா 0ன்னு கிடைக்கும். அப்போ சிமிலர் யூனிட் வெக்டர்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். இதே இது டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஜே இன்ட்டு சைன் தீட்டா என் கேப்னு இருக்கு. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ சரி, இது உங்களோட ஐ வெக்டர், இது ஜே வெக்டர், இது கே வெக்டர். ஸோ அப்போ ஐ வெக்டருக்கும் இந்த ஜே வெக்டருக்கும் தான் என்ன பண்ணியிருக்கேன்?
கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியா இருக்கும். ஸோ அப்போ சைன் 90 போடும்போது உங்களுக்கு 1 வேல்யூ கிடைக்குமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறதும் உங்களுக்கு 1 தான், மாடுலஸ் ஆஃப் ஜேங்கிறதும் 1 தான். ஸோ சைன் 90 போடும்போது அதோட வேல்யூ 1 தான். ஸோ இந்த என் கேப் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ இந்த என் கேப் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த ஐ வெக்டருக்கும் ஜே வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய வெக்டர் இந்த இசட் ஆக்சிஸ், கரெக்டா? ஸோ இந்த இசட் ஆக்சிஸ் உடைய யூனிட் வெக்டர் உங்களுக்கு என்னது? கே வெக்டர். ஸோ அப்போ அந்த கேவை தான் நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஓகேவா? கே வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது ஓவராலா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஈக்குவல் டு கே வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, அதை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் ஈக்குவல் டு கே வெக்டர். ஸோ அதே மாதிரி ஜே வெக்டர் கிராஸ் கே வெக்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஐ வெக்டர் கிடைச்சிருக்கும். ஸோ ஏன்னா ஜேக்கும் கேக்கும் பெர்பெண்டிகுலரா உங்களுக்கு யார் இருப்பான்னா ஐ இருக்கும். ஸோ அதே மாதிரி கே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஜே வெக்டர். ஓகேவா? இது கே வெக்டர்னு கொடுத்துருக்கேன், இது ஜே வெக்டர்னு வந்திருக்கும். ஓகே, அடுத்தது ஜே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற யூனிட் வெக்டர் ஐ வெக்டர். ஸோ அதே மாதிரி இங்க ஜே வெக்டர், இங்க கே வெக்டர்னு இருக்கும். ஓகே, இது நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ்ல கிடைக்கும். இதே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஜே வெக்டர், ஜே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது உங்களுக்கு ஜே வெக்டர், இது ஐ வெக்டர். ஸோ அப்போ இது என்ன போகுது? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உங்களுக்கு போகுது. ஸோ அதனால உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் வந்து கே வெக்டர் தான், ஆனா என்ன கிடைக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் சொல்லி ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இந்த ரெண்டு வெக்டருக்கு உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கேட்டா எப்படி போடலாம் அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும், ஸோ ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர், ஸோ அந்த வெக்டர்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு அடுத்தது செகண்ட் ரோல என்ன பண்ணணும்னா இந்த ஏ வெக்டருடைய டைரக்ஷனல் காம்போனன்ட்ஸ் எழுதணும். ஸோ டைரக்ஷனல் காம்போனன்ட்னா உங்களுக்கு என்னது? ஐ வெக்டருடைய கோஎஃபிஷியன், ஜே வெக்டருடைய கோஎஃபிஷியன், கே வெக்டருடைய கோஎஃபிஷியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் கொடுத்ததுனால அதோட டைரக்ஷனல் கோஎஃபிஷியன்ஸ் காம்போனன்ட்ஸ் என்னதுலாம்னா A1, A2, A3. ஸோ அடுத்தது பி வெக்டருடைய டைரக்ஷனல் காம்போனன்ட்ஸ் என்னதுலாம்னா B1, B2, B3 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது மூலயமா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்தது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்ப்போம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா ரெப்ரசன்ட்ஸ் த வால்யூம் ஆஃப் அ parallelepiped formed by the edges A vector, B vector, C vector. Okay, so parallelepiped அப்படிங்கிறப்போ இது நம்ம சொல்லுவோம், கரெக்டா? இந்த இதை தான் நம்ம parallelepiped சொல்லுவோம். ஸோ parallelepiped வால்யூம் ஃபைன் பண்றாங்க எப்படி அப்படின்னா அதோட ஒரு எட்ஜை ஏ வெக்டர் அப்படின்ட்டும் இன்னொரு எட்ஜை பி வெக்டர் அப்படின்ட்டும் இன்னொரு எட்ஜை சி வெக்டர். ஸோ இந்த மாதிரி 3 எட்ஜஸ் வந்து நம்ம நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இந்த வால்யூம் ஆஃப் த parallelepiped என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் சைக்ளிக் பெர்முடேஷன். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கறத எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட்னு இன்னொரு நேம் உண்டு இது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல ஏ வெக்டர், ஸ்கொயர் பிராக்கெட்ல ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இதுக்கு இடையில எந்த ஒரு ஆப்ரேஷனுமே நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது. டாட்டும் கொடுக்கக்கூடாது, கிராஸும் கொடுக்கக்கூடாது, கமாவும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இது ஜஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட், இப்படி ஒரு நோட்டேஷன், அவ்வளவுதான். ஓகே, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் சைக்ளிக் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைக்ளிக் பெர்முடேஷன் அப்படின்னா அது கரெக்டான ஆர்டர், அந்த ஆர்டர்ல அதை அதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மூணு டேர்ம்ல உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஓகே, ஏ பி சி அப்படின்னு இருந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதுல இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிளை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ பி சி ஏன்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்தது இந்த செகண்ட் டேர்முக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? சி ஏ பி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இது ஒரு ஆர்டர்ல உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ இப்படி ஆர்டர்ல ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு வேரியண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த 3 டேர்மே ஈக்குவல்ன்ற மீனிங் தான். ஸோ அதான் இன்வேரியன்ட் அண்டர் சைக்ளிக் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது இட் சேஞ்சஸ் சைன் அண்டர் டிரான்ஸ்பொசிஷன். ஸோ அண்டர் டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்றப்போ நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாத்திக்கிறது. ஸோ ஏபிசி அப்படின்ற இந்த டேர்மை இங்க மாத்திருக்காங்க பாருங்க, பிஏசி. ஸோ இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அது என்னவாகும்? ஒரு நெகட்டிவ் சைன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அந்த ஒரிஜினல் டேர்மோட நெகட்டிவ் மல்டிபிள் ஆஃப் மைனஸா இருக்கும். ஓகேவா?
ஓகே, ஸோ அதை தான் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா கோப்ளேனார் வெக்டர்ஸ். ஸோ கோப்ளேனார் வெக்டர் அப்படிங்கிறது A vector, B vector and C vector to be coplanar is given by a scalar triple product. ஓகே, 3 வெக்டர்ஸ் வந்துட்டு கோப்ளேனரா இருக்கு அப்படிங்கறத ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது, நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்ல சொல்லுவோம். கரெக்டா, இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சது அப்படின்னா இந்த 3 வெக்டர்ஸும் கோப்ளேனரா இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினிஷன் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது ஜஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் டெஃபினிஷன். ஓகேவா? ஓகே, அடுத்தது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் டாட் பி வெக்டர்னு எழுதுவோம். ஸோ மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அடுத்தது பிராக்கெட் மாற்றி போட்டுருக்கோம். ஸோ அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு எப்படி எழுதுவோம்னா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? அப்போ ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு அகைன் நான் என்ன பண்றேன், டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்றோம். ஓகே, ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். ஸோ இந்த ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்றோம். ஸோ அதனால நம்ம டாட் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி அப்ளை பண்ணோம்னா அதோட ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப், ஓகேவா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டாட் வித் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அடுத்தது ஏ வெக்டர் டாட் டி வெக்டர், அடுத்தது பி வெக்டர் டாட் சி வெக்டர், பி வெக்டர் டாட் டி வெக்டர். ஓகேவா? இதுக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்கிறது, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ கிராஸ் ப்ராடக்ட். ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நான் அகைன் கிராஸ் ப்ராடக்ட் போட்டேன் அப்படின்னா நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், பாக்ஸ் ப்ராடக்ட்ல சொல்லுவோம். ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ பி டி இன்ட்டு சி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ பி சி இன்ட்டு டி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேசிக்ஸை பொறுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது தான், 2022ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, கொடுத்துருக்கிறது ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் டி பை டிடி ஆஃப் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஸோ அந்த ஏ வெக்டரை செல்ஃப் டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். கொடுத்துருக்க ஏ வெக்டரை நான் அப்படியே எழுதியிருக்கேன். டாட் வித் அகைன் அதே ஏ வெக்டர்ஸ் தான். ஸோ அப்போ டாட் அகைன் அதே ஏ வெக்டரை நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்படி எழுதணும்னா இது எப்படி நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர்னு போடுவோம். அடுத்தது ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர்னு போடுவோம். ஸோ அடுத்தது இந்த ஜே வெக்டர் டாட் ஐ வெக்டர், அடுத்தது இந்த ஜே வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இப்படி போடும்போது சிமிலர் வெக்டர்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் 1 அப்படின்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட் யூனிட் வெக்டர்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆயிருமா. ஸோ அப்போ இந்த ஐ வெக்டரையும் இந்த ஜே வெக்டரையும் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆகுது. அதே மாதிரி இந்த ஜே வெக்டரையும் இந்த ஐ வெக்டரையும் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆகுது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன டேர்ம் மட்டும் இதில் கண்டுபிடிச்சா போதும்னா ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டரும் ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டரும் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஓகே, அப்போ சைன் டி ஐ வெக்டர் டாட் சைன் டி ஐ வெக்டர் அப்படின்னு போடுவேன். ஸோ அப்போ போடுவீங்க. ஸோ சைன் டி இன்ட்டு சைன் டின்னு போடும்போது உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டின்னு கிடைச்சிரும். ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் அப்படின்னு போட்டோம்னா இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தோம், 1ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் டி, அதே மாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் டின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஓகே, ட்ரிக்னாமெட்ரியில ஒரு ஐடென்டிட்டி நம்ம படிச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபார்ம்ல தான் உங்களுக்கு இங்கே இருக்கா. ஸோ டீட்டாக்கு பதிலாக டீன்ற வேரியபிள் இருக்கு. ஸோ சைன் ஸ்கொயர் டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு டெரிவேட்டிவ் பார்க்கணும். ஸோ அப்போ டி பை டிடி ஆஃப் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப், ஸோ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது 1. ஸோ அப்போ 1ன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 0ன்றது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதில் இந்த செகண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது தான். சரியா?
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டிஸ்கஷன்ல வச்சு ஓகேவா? ஓகே. இப்போ இன்னைக்கு பார்க்குற டாபிக் வந்து என்ன சொன்னோம்? வெக்டர் டிஃபரன்சியேஷன் அண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் 2 ஹெட்டிங் நான் கொடுத்தேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாவே பேசிக்ஸ் தான். ஓகேவா? ஓகே. வெக்டர் டிஃபரன்சியேஷன்னா என்ன? வெக்டர் டிஃபரன்சியேஷன் calculate the rate of change of vector function. ஓகே. ஏ வெக்டர் ஆஃப் யூ அப்படிங்கிறது தான் உங்களோட வெக்டர் ஃபங்க்ஷன். இந்த வெக்டர் ஃபங்க்ஷனோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் நான் ஃபைண்ட் பண்றது தான் என்னது? வெக்டர் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எதை பொறுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்கேலர் பேராமீட்டர்ஸை பொறுத்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்கேலர் பேராமீட்டர் யார் அப்படின்னா யூ. ஸோ அப்போ அந்த யூவை பொறுத்து ஏ வெக்டர் ஆஃப் யூவை நான் டிஃபரன்ஷியேட் பண்றது தான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதா என்னது? வெக்டர் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ டி ஏ வெக்டர் பை டியூ. ஸோ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதே மாதிரி ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதை எல்லாத்தையும் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்ன வரும்? டி ஏ வெக்டர் பை டியூ உடைய வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் டிஃபரன்சியேஷன். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா ஃபார் அ ஸ்கேலர் ஃபங்க்ஷன் பை ஆஃப் டி அண்ட் அ வெக்டர் ஃபங்க்ஷன் யூ ஆஃப் டி அண்ட் வி ஆஃப் டி ஃபாலோவிங் டிஃபரன்சியேஷன் ரூல்ஸ் அப்ளை. ஸோ 2 வெக்டர் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம், ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா டி பை டிடி ஆஃப் யூ பிளஸ் வி. 2 வெக்டர் ஃபங்க்ஷனுமே என்னதான் இருக்கு? அடிஷன்ல இருக்கு. ஸோ இந்த அடிஷன்ல இருக்கிறத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணியிருந்திருப்பேன்? ஃபர்ஸ்ட் யூ டேஷ். ஸோ இந்த யூன்ற அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். அடுத்தது விங்கிற அந்த செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்கோம் du பை டிடி பிளஸ் dv பை டிடி. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்கேலர் பேராமீட்டர் உங்களுக்கு யார் அப்படின்னா டி அப்படின்ற பேராமீட்டர். ஸோ அதனால நான் இங்க டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஓகேவா? அடுத்தது என்னது அப்படின்னா டி பை டிடி ஆஃப் பை யூ. ஸோ இந்த பை அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கேலர் ஃபங்க்ஷன், யூங்கிறது வெக்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு என்னவா இருக்கு? டாட் ப்ராடக்ட்ல இருக்கு, மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் யூ இன்ட்டு வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூ இன்ட்டு விக்கு நான் டெரிவேட்டிவ் பார்க்கறதா இருந்தால் எப்படி பார்த்துருப்பேன்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பேன் வி டேஷ். ஸோ அடுத்தது செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பேன். ஸோ யூ வி டேஷ் பிளஸ் வி டேஷ் யூ டேஷ் வி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ அதே இதுதான் இங்கே அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த பையை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்த தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் சிமிலர் தான். இங்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொன்னோம்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அண்ட் வெக்டர் ஃபங்க்ஷன் எடுத்தோம். ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டுமே உங்களுக்கு வெக்டர் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ராடக்ட்ல தான் இருக்குது. ஸோ அதே ரூலை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டர். ஸோ 2 வெக்டர் ஃபங்க்ஷனுக்கு கிராஸ் ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? சிமிலர் வே தான். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆனா இங்க கிராஸ் ப்ராடக்ட் சொல்றதுனால இது இடையில என்ன இருக்கும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும். அவ்வளவு. ஓகேவா? அடுத்தது ஓகே 3 வெக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. யூ வெக்டர், வி வெக்டர் அண்ட் டபிள்யூ வெக்டர். 3 வெக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? ஸோ இதுக்கும் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். டி பை டிடி ஆஃப் யூ வி டபிள்யூ அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்போம்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்டையும் தேர்டையும் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அடுத்தது ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம். ஸோ இதே ஃபார்மேட்ல தான் நம்ம இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்னதுன்னா பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் இப்போ ஒரு டெஃபினேஷன்ல சொன்னேன். ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படின்றது உங்களுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுலயுமே உங்களுக்கு 3 வெக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 வெக்டர்ஸை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்ட் அண்ட் தேர்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது செகண்ட் டேர்ம் பண்ணிட்டு ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம், செகண்ட் அண்ட் தேர்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது ஒரு 3 கண்டிஷன்ஸ். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ
இந்த 3 கண்டிஷன்ல இருந்து லாஸ்ட் 2022ல ஒரு கொஸ்டின்ல இந்த கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் இதை வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 கண்டிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது condition for constant magnitude of a vector. So இப்படி என்னன்னா the necessary and sufficient condition for a vector v of t to maintain a constant magnitude. ஒரு vector v of t, ஒரு வெக்டர் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வெக்டர் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா டி வெக்டர் டாட் டிவி பை டிடி. ஸோ என்ன வெக்டர் நம்ம எடுக்கிறோமோ அந்த வெக்டருடைய டெரிவேட்டிவை டாட் பண்ணும்போது இது ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சது அப்படின்னா எடுத்திருக்க வெக்டரை நம்ம என்ன சொல்லிக்கலாம், கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது அதே மாதிரி கண்டிஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டர். ஸோ இதுவும் அதே தான். ஒரு வெக்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வெக்டரோடைய டெரிவேட்டிவ் கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சதுன்னா எடுத்திருக்க வெக்டர் நம்ம என்ன சொல்லிக்கலாம், கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? the necessary and sufficient condition for a vector to maintain constant direction. கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் சொல்லணும்னா v வெக்டர் கிராஸ் dv by dt ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த கண்டிஷன் என்னது அப்படின்னா ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி டு பி கான்ஸ்டன்ட் இஃப் df by dt ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு ஃபங்க்ஷனான கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா அதோட டெரிவேட்டிவ் நமக்கு என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். ஸோ அப்படி 0வா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் tangent vector. A tangent vector is a vector that is tangent to a curve or surface at a given point. So tangent vector அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு curve, எனி curve. ஸோ அந்த curveல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸை நான் Pன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வழியா டிராவல் ஆகிற ஒரு வெக்டர் இந்த curveக்கு பெர்பெண்டிகுலர், curveக்கு டான்ஜென்ட்டா இருக்கும். சரி, அப்படி டான்ஜென்ட்டா இருந்தது அப்படின்னா ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். The tangent vector at P if t vector equal to dr vector by dt. ஸோ அப்போ இந்த Pன்ற வெக்டர் வழியா Pன்ற பாயிண்ட் வழியா போற இந்த டான்ஜென்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், டான்ஜென்ட் வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த டான்ஜென்ட் வெக்டர் யாரு, என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபார்முலா. ஸோ டான்ஜென்ட் வெக்டர்ன்றதுனால நான் டி வெக்டர் நோட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ டி வெக்டர் ஈக்குவல் டு dr வெக்டர் பை dt. ஓகே. ஸோ டி வெக்டர் ஈக்குவல் டு dr வெக்டர் பை dt. ஸோ இந்த r வெக்டர் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு, ஸோ நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணோம், ஆர் வெக்டர் அப்படிங்கிறது தான் பொசிஷன் வெக்டர். ஸோ என்னது அப்படின்னா ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓபி வெக்டர் அந்த பொசிஷன் வெக்டர் என்னவோ ஸோ அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது மூலயமா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டி வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ஸோ பொசிஷன் வெக்டர் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் ஐ வெக்டர் ஒய் ஜே வெக்டர் பிளஸ் இசட் கே வெக்டர்னு சொல்லுவோம். இந்த பொசிஷன் வெக்டரை நான் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் யாரு, அந்த டான்ஜென்ட் வெக்டர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த டான்ஜென்ட் வெக்டருக்கு நான் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டி கேப் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எதுக்கு சொன்னோம்னா எனி ஏ வெக்டருக்கு தான் நம்ம சொன்னோம். இப்போ நம்ம கையில இருக்குது டி வெக்டர்னு ஒரு வெக்டர் நம்ம கையில இருக்குது. ஸோ அந்த வெக்டருக்கு நான் யூனிட் கண்டுபிடிக்கிறதுனால நான் டி கேப்னு சொல்லி யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ டி கேப் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? ஓகே. இதே மாதிரி எனி நார்மல், a normal vector is a vector that is perpendicular or orthogonal to a curve. ஸோ ஒரு கர்வுக்கு பெர்பெண்டிகுலரா அல்லது ஆர்த்தோகோனலா இருந்தது அப்படின்னு ஒரு வெக்டர் வந்துட்டு ஒரு கர்வுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்குது இல்லைன்னா ஆர்த்தோகோனலா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஸோ அந்த வெக்டரை நம்ம என்ன சொல்லிக்கலாம், இந்த வெக்டரை நார்மல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நார்மல் வெக்டரை தான் நான் எப்படி நோட்டேட் பண்றேன்னா என் வெக்டர் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ அந்த என் வெக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி டி வெக்டர் பை dt. ஸோ இந்த டி வெக்டர் அப்படிங்கிறது யாரு உங்களுக்கு, டி வெக்டர்ங்கிறது அந்த டான்ஜென்ட் வெக்டர். கரெக்டா? ஸோ அப்போ அந்த டான்ஜென்ட் வெக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், dr வெக்டர் பை dt. ஸோ அப்போ உங்களுக்கு நார்மல் வெக்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பொசிஷன் வெக்டர் என்னன்றதை எடுக்கணும். ஸோ அந்த பொசிஷன் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு டான்ஜென்ட் வெக்டர் கிடைக்கும். ஸோ அந்த டான்ஜென்ட் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், நார்மல் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்றது கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த நார்மல் வெக்டருக்கு யூனிட் வெக்டர் பார்த்தோம் அப்படின்னா என்ன போடுவோம், n கேப் இஸ் ஈக்குவல் டு n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? இதுதான் யூனிட் நார்மல் வெக்டர். ஓகேவா?
ஓகே, இப்போ நம்ம பார்த்த டெஃபினிஷன் வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா இப்போ கேட்கலாம். எனிஒன்? யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுறீங்களா? யாருக்கா டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். If x is equal to 1 plus t square, y equal to 4t minus 3, z is equal to 2t square minus 6t. ஸோ இந்த மாதிரி 3 curve வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Find the unit tangent at t equal to 2. ஓகேவா? யூனிட் டேஞ்சன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் டேஞ்சன்ட்னா நம்ம இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். யூனிட் டேஞ்சன்ட்னா என்னது? t cap is equal to t vector by modulus of t vector அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அப்போ இந்த யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? டி வெக்டர் தேவைப்படுது. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் டி, அதாவது மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் நமக்கு தேவைப்படுது. அப்போ டி வெக்டர் வேணும் அப்படின்னா டி வெக்டர் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? டிஆர் வெக்டர் பை டிடி கண்டுபிடிக்கணும். ஸோ டிஆர் வெக்டர் அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டருடைய டெரிவேட்டிவ். கரெக்டா? ஸோ அப்போ பொசிஷன் வெக்டர் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச பொசிஷன் வெக்டர் என்னது? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஜே வெக்டர் பிளஸ் இசட் கே வெக்டர் அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டர். ஸோ அந்த பொசிஷன் வெக்டர்ல கொடுத்துருக்க எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கோம். ஓகேவா? எக்ஸ் என்னது 1 plus t square into i vector plus 4t minus 3 into j vector plus 2t square minus 6t into k vector. ஸோ இப்போ இதுதான் உங்களோட பொசிஷன் வெக்டர். ஓகே, இந்த பொசிஷன் வெக்டருக்கு டெரிவேட்டிவ் ஃபைன் பண்றேன். dr வெக்டர் பை dt அப்படிங்கிறது நான் ஃபைன் பண்றேன். ஸோ இதை ஃபைன் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைச்சிரும்? டி வெக்டர், அந்த டேஞ்சன்ட் வெக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? dr வெக்டர் பை dt போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆயிரும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது டி ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2t i வெக்டர் அப்படின்னு சொல்லி போடுவோம். அடுத்தது 4t minus 3 இருக்கு. ஸோ 4t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4 கிடைக்கும் மைனஸ் 3. ஸோ 3ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ ஓவரால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம்னா 4j வெக்டர் அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்தது 2t ஸ்கொயர் மைனஸ் 6t அப்படின்னு இருக்கு. ஸோ 2t ஸ்கொயர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 4t அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குமா? மைனஸ் நெக்ஸ்ட் டைம் 16 இருக்கு. ஸோ 60 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்ட்டு கே வெக்டர் சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலா 2t i vector plus 4j vector plus 4t k vector minus 6k vector அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த யூனிட் டேஞ்சன்ட் அட் t equal to 2. அந்த பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்க t equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 2ன்ற பாயிண்ட் வழியா தான் உங்களுக்கு அந்த டேஞ்சன்ட் வெக்டர் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, அப்போ அந்த பாயிண்ட்ல தான் அந்த டேஞ்சன்ட் வெக்டர் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டீக்கு பதிலாக 2ங்கிற வேல்யூ நான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டீக்கு பதிலாக 2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஞ்சன்ட் வெக்டர் எப்படி மாறுது? இந்த டீக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 4i வெக்டர்னு கிடைக்கும். அடுத்தது 4j வெக்டர்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது 4 into 2. ஸோ அப்போ 8k வெக்டர் மைனஸ் 6k வெக்டர். ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம்னா 4i வெக்டர் பிளஸ் 4j வெக்டர். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 2k வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு இதில் இருக்கா? இதுதான் உங்களுக்கு டி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? டேஞ்சன்ட் வெக்டர் என்னன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாக்கு என்ன தேவை? டி கேப் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். ஸோ அந்த டி வெக்டருக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மாடுலஸ் வேல்யூ நம்ம எப்படி போடுவோம்? ரூட் ஆஃப் அந்த ஐ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு ஸ்கொயர் எடுப்போம். ஐ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? 4 ஸ்கொயர். ஸோ பிளஸ் ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஸ்கொயர் எடுப்போம் பிளஸ் கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஸ்கொயர் எடுப்போம். ஸோ அப்போ 2 ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 ஸ்கொயர்ன்றப்போ 16 பிளஸ் 16 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 16 பிளஸ் 16ன்றப்போ 32 பிளஸ் 4 36. ஸோ அப்போ ரூட் 36ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ ரூட் 36ல உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 6ங்கிறது உங்களுக்கு இந்த மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிற ஆன்சர். ஓகேவா? ஸோ 6ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் அந்த டி கேப் அப்படின்ற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான்.
ஸோ அப்போ டி கேப் ஈக்குவல் டு உங்களுக்கு ஃபார்முலா என்னது டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டி வெக்டரை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் டி வெக்டருக்கு 6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை டினாமினேட்டர்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, மேலே இருக்கிறதுல ஒரு 2 காமனாக இருக்குன்றதுனால அந்த 2 வெளியே எடுத்துட்டு நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஃபைனலாக கிடைக்கிற உங்களுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. யூனிட் நார்மல் வெக்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ பார்க்கறது யூனிட் நார்மல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் வெக்டர் என்னங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, போன கர்வ்ல என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்டை தான் கொடுத்தாங்க. அதுல இருந்து ஆர் வெக்டர் என்னன்றதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணோம். இங்க ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டீயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5/4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டீன்ற இந்த பாயிண்ட்ல இந்த ஆர் வெக்டரோடைய யூனிட் நார்மல் வெக்டர் என்னன்றதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ யூனிட் நார்மல் வெக்டர்னா அதோட ஃபார்முலாவை நம்ம எழுதிப்போம். n கேப் இஸ் ஈக்குவல் டு n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அப்படின்றது இந்த யூனிட் நார்மல் வெக்டருக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. ஓகேவா? கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே, இந்த n வெக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டான்ஜென்ட் வெக்டருடைய டெரிவேட்டிவ் தான் உங்களுக்கு என்னது அந்த n வெக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ n வெக்டர் ஈக்குவல் டு dt வெக்டர் பை dt அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டான்ஜென்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? பொசிஷன் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டான்ஜென்ட் வெக்டர் கிடைக்கும். ஸோ பொசிஷன் வெக்டர் தான் உங்களுக்கு இந்த ஆர் வெக்டர். இந்த ஆர் வெக்டரை ஃபர்ஸ்ட் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? டி வெக்டர் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டி வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்றது தான் உங்களுக்கு என்னது அந்த n வெக்டர் அப்படிங்கிறது. ஸோ நார்மல் வெக்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டான்ஜென்ட் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுனது தான் இந்த n வெக்டர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கையில n வெக்டர் இருக்கு. அடுத்தது அந்த n வெக்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாயிண்ட், அதாவது t ஈக்குவல் டு 5/4ன்ற பாயிண்ட்ல அந்த n வெக்டர் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா -4 cos 5/4 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும்? 45 டிகிரி வரும். ஓகேவா? ஓகே, பிளஸ் 4 sin 45 டிகிரி அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இங்க i வெக்டர் இருக்கு, இதுல j வெக்டர் இருக்கு. ஸோ cos 45 டிகிரி sin 45 டிகிரி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் என்னது 1/√2 அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா -4 1/√2 i வெக்டர் பிளஸ் 4 1/√2 j வெக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இங்க n வெக்டருக்கு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த n வெக்டருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கும். ஸோ மாடுலஸ்னா என்னது? ரூட் ஆஃப் i வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்தது j வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் என்ன வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, இனி இது ரெண்டையுமே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது. உங்களுக்கு ஃபார்முலா வந்து n கேப் இஸ் ஈக்குவல் டு n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ அப்போ n கேப் இஸ் ஈக்குவல் டு n வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஓகே -4 1/2 1/√2 i வெக்டர் பிளஸ் 4 1/√2 j வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். ஸோ அதை நம்ம 4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ மேலே இருக்கிறதுல ஒரு 4 உங்களுக்கு காமனாக கிடைக்குமா? ஸோ அதை எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் உங்களுக்கு என்னது காமனாக இருக்கு? 1/√2. ஓகே, இந்த -1/√2 அப்படின்னு நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன கிடைச்சிருக்கும்? i வெக்டர் மைனஸ் j வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த லாஸ்ட் இதுல மட்டும் அந்த மைனஸ் வரும், அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன். இப்போ பார்த்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே, தேங்க்யூ. சரி, அடுத்தது வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன். வெலாசிட்டிக்குள்ள ஃபார்முலா என்னது அப்படின்னா v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dr வெக்டர் பை dt. ஸோ அப்போ பொசிஷன் வெக்டரை ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றது தான் உங்களுக்கு என்னது வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்றது தான் உங்களுக்கு ஆக்ஸலரேஷன். ஆனா வெலாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது பொசிஷன் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்றது. அப்படின்னா அந்த ஆக்ஸலரேஷனை எப்படியும் நம்ம சொல்லிக்கலாம் பொசிஷன் வெக்டரோடைய செகண்ட் டெரிவேட்டிவ் தான் என்னது உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் 1. A particle move along the curve x equal to e power minus t, y equal to 2 cos 3t, z equal to 2 sin 3t. Find the magnitude of velocity and acceleration at t equal to 0. Okay, x, y
இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கர்வ் உங்க கையில இருக்குது. ஸோ இந்த கர்வ்ல இருந்து நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஃபைன் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு மேக்னிடியூட் ஃபைன் பண்ணணும். அடுத்தது ஆக்சிலரேஷன் ஃபைன் பண்ணணும், அந்த ஆக்சிலரேஷனுடைய மேக்னிடியூட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பொசிஷன் வெக்டர் தேவை. ஸோ அந்த பொசிஷன் வெக்டரை எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு xi வெக்டர் yj வெக்டர் பிளஸ் zk வெக்டர் அப்படிங்கறத எடுத்தாச்சு. அடுத்து ஆர் வெக்டர் அந்த இதுல x y zக்கு பதிலா கிவன்ல கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆர் வெக்டர் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கும். அடுத்தது இதுல இருந்து நம்ம வெலாசிட்டி ஃபைண்ட் பண்றோம். வெலாசிட்டிங்கிறது என்னது? பொசிஷன் வெக்டரை ஜஸ்ட் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதா உங்களுக்கு வெலாசிட்டி. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி அப்படின்றப்போ டீயை பொறுத்து நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ இ பவர் மைனஸ் டி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் டி அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது 2ங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட், காஸ் 3t அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 இன்ட்டு மைனஸ் சைன் 3t அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இந்த 2 இன்ட்டு 3 வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? 6ன்னு ஆயிருக்கும். ஸோ அடுத்தது 2 சைன் 3t. ஸோ 2ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சைன் 3t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 இன்ட்டு காஸ் 3t அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 2 இன்ட்டு 3 தான் 6 காஸ் 3t கே வெக்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வெலாசிட்டி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்னது? அந்த வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்றது ஆக்சிலரேஷன். ஸோ அதை தான் dv வெக்டர் பை dt அப்படின்னு சொல்லலாம், அல்லது d ஸ்கொயர் ஆர் வெக்டர் பை dt ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பொசிஷன் வெக்டருடைய செகண்ட் டெரிவேட்டிவ் தான் என்னது? ஆக்சிலரேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கண்டுபிடிச்ச இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண டேர்ம் தான் இது. ஓகேவா? அப்போ நம்ம வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அட் t ஈக்குவல் டு 0. டீன்ற பாயிண்ட் 0வா இருக்கும் பொழுது அந்த வெலாசிட்டி என்ன, ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்போ அட் t ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெலாசிட்டிலையும் ஆக்சிலரேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ணிட்டு அடுத்தது என்னது? நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன். ஸோ மேக்னிடியூட்னு சொல்லும்போது நம்ம மாடுலஸ் ஆஃப் வி வெக்டர் போடுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் வி வெக்டர் தான் என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அடுத்தது கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்குது. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணியிருப்போம். ஜே வெக்டர் வந்து இங்கே இல்லை. ஸோ அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ 0 ஸ்கொயர். ஸோ அதுக்கு வேல்யூ 0 தான். ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1 + 6 தட் இஸ் ஈக்குவல் டு 1 + 36 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 37 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இது என்னதுன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது. அடுத்து ஆக்சிலரேஷனுக்கும் அதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஆக்சிலரேஷன் என்ன கிடைச்சிருக்கும்? ரூட் ஆஃப் 325 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் wt i வெக்டர் சைன் wt j வெக்டர், ஃபைண்ட் வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர் கிராஸ் வி வெக்டர். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டர்னு சொல்றாங்க. வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? வி வெக்டர்னு சொல்லுவோம். அண்ட் ஆர் வெக்டர் இருக்கு, ரெண்டு வெக்டருமே பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்குன்றப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வெக்டர் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் அதை தான் சொல்ல போறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஆர் வெக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நமக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் வி வெக்டர் தான் தேவை. ஸோ வி வெக்டர் டாட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 0 நான் சொல்லணும். அதுக்கு எனக்கு வி வெக்டர் தேவை. ஸோ வி வெக்டர் வேணும், நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க ஆர் வெக்டரை டீயை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டர் அப்படின்னா வி வெக்டர் டாட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க நம்ம கண்டுபிடிச்ச அந்த வி வெக்டரை ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது டாட் ப்ராடக்ட் வித் ஆர் வெக்டர். ஸோ அந்த ஆர் வெக்டரோட வேல்யூவையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வெக்டரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர்ல தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு டேர்மோட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ -w sin wt இன்ட்டு காஸ் wt ஐ வெக்டர்னு உங்களுக்கு கிடைக்கும். சாரி, ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர்னு போடும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்னவாயிரும்? 1ன்னு ஆயிரும். கரெக்டா? அடுத்தது அதே மாதிரி ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் போடும்போது w cos wt இன்ட்டு sin wt இன்ட்டு ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் வந்து 1. ஓகேவா? ஸோ நான் இங்கே ஐ வெக்டர் ஜே வெக்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கும் உங்களுக்கு வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டு இதுலையுமே டேர்ம் உங்களுக்கு சேம் தான். அப்போ என்ன வந்திருக்கு? இங்கே மைனஸ்ல இருக்கு, அங்கே பிளஸ்ல இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு கேன்சலையும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர்.
ஆர் வெக்டர் வி வெக்டர் இது ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். அப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோல ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் அந்த யூனிட் வெக்டர்ஸை மென்ஷன் பண்ணியிருப்போம். செகண்ட் ரோல என்ன பண்ணியிருப்போம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வெக்டரோட டைரக்ஷனல் காம்போனன்ட். அப்போ ஆர் வெக்டரோட டைரக்ஷனல் காம்போனன்ட் என்னது உங்களுக்கு காஸ் டபிள்யூடி அண்ட் சைன் டபிள்யூடி. கே வெக்டர் இல்லை, அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 0. ஓகேவா? அடுத்தது இந்த வி வெக்டரோடைய டைரக்ஷனல் காம்போனன்ட். வி வெக்டரோடைய டைரக்ஷனல் காம்போனன்ட் பார்க்கும்போது மைனஸ் டபிள்யூ சைன் டபிள்யூடி, அப்புறம் டபிள்யூ காஸ் டபிள்யூடி. இதுலயுமே உங்களுக்கு கே வெக்டர் கிடையாது. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐ வெக்டருக்கு பார்க்கும்போது இந்த ரெண்டு டேம் பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த டேம் உங்களுக்கு 0 ஆயிரும். அதே மாதிரி ஜே வெக்டருக்கு பார்க்கும்போது இதை விட்டுருவோம். ஸோ இந்த ரெண்டு டேம் பார்ப்போம். இது பார்க்கும்போது உங்களுக்கு 0 ஆயிரும். ஓகேவா? அடுத்தது கே வெக்டருக்கு பார்ப்போம். ஸோ கே வெக்டருக்கு பார்க்கும்போது காஸ் டபிள்யூடி இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு காஸ் டபிள்யூடின்னு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் வரும்போது உங்களுக்கு பிளஸ்ன்னு ஆயிரும். ஸோ பிளஸ் சைன் டபிள்யூடி இன்ட்டு சைன் டபிள்யூடி. ஸோ அந்த டேம் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக இதுலேருந்து கிடைக்கிறது என்னது கே இன்ட்டு டபிள்யூ காஸ் ஸ்கொயர் டபிள்யூடி பிளஸ் டபிள்யூ சைன் ஸ்கொயர் டபிள்யூடின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல இருந்து நான் ஒரு டபிள்யூ காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டபிள்யூடி பிளஸ் சைன் ஸ்கொயர் டபிள்யூடின்னு கிடைச்சிருக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் கே இன்ட்டு டபிள்யூ அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த டிஃபரன்ஷியல் வெக்டர் டிஃபரன்ஷியல் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது இந்த வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் இதை பேஸ் பண்ணி இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ப்ராப்ளம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் எப்படி வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே சார். Yes, ma'am. Okay. ஓகே கிளாஸ் முடிச்சுக்கலாமா சார்? Yes, madam. Okay. Should we wind up? Okay. ஓகே, தேங்க்யூ. Thank you, everyone. Thank you, sir. Yes, ma'am. Thank you, sir. It's okay. Thank you so much. Okay, thank you so much for everyone. Class is over. கொஞ்சம் wind up பண்ணிருங்க. ஏன்னா ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க இருந்தீங்கன்னா அந்த டைம் வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ wind up பண்ணிக்கோங்க. Sureka, Madam Jaya, and கொஞ்சம் wind up பண்ணிக்கிறீங்களா?